பிளாக் தண்டர் ஆசியாவின் நம்பர் 1 தீம் பார்க். அதாவது இந்த மணப்பாறை தொகுதி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கான ஒரு தொகுதியா, ஒரு சாதி சார்ந்துங்கிற மாதிரி ஒரு சாயல் பூசி இப்ப அந்த சாதியில உள்ளவங்க தான் அங்க நிக்கணுங்கிற மாதிரியான அதிமுக கோட்டை அப்படின்னு சொன்னா அங்க எந்த சமூகம் பெரும்பான்மையா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாஸ் மீடியாவோட பயன்படுத்திட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இவங்க தான் பெரிய ஆளுங்க. இந்த பொன்னணி ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு யார் அதை வந்து பராமரிக்கிறது? டாக்டர் எல்லாம் ப்ரொஃபஷனல் விட்டுட்டு அரசியல் இறங்குறதா அவர் விஜய் பாஸ்கர் ப்ரொமோஷன் பாஸ்கரா மாறிட்டாரு. வணக்கம் தரகரன். வணக்கம் சார். தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆமா, தேர்தல் களத்துல ஏற்கனவே ஸ்ரீரங்கம் தொகுதி குறித்து நம்ம வந்து பேசியிருந்தோம். அதனை தொடர்ந்து மணப்பாறை தொகுதி பத்தி பேசுறதா போன வீடியோல சொல்லியிருந்தோம். திருச்சியில இருக்கக்கூடிய அந்த 9 சட்டமன்ற தொகுதிகள்ல ஒண்ணுதான் மணப்பாறை. இது வந்து சட்டமன்ற தொகுதி திருச்சி மாவட்டத்துக்குள்ள வந்தாலும் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை அது வந்து கரூர் கணக்குல வந்துருக்கு. இந்த மணப்பாறை தொகுதி 2008க்கு பிறகுதான் ஒரு புதிய தொகுதியா வந்து மணப்பாறைன்னு வருது. அதுக்கு முன்னாடி அது வந்து மருங்காபுரி அப்படிங்கிற ஒரு தொகுதியா அது வந்து இருந்திருக்கு. என்ன சொல்ல போனா அந்த 2008ல வந்து தொகுதி சீரமைப்பு மறுசீரமைப்புல வந்து நம்ம திருச்சி மாவட்டத்துல தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்குது. அதுல திருச்சி எடுத்துக்கிட்டோம்னா மருங்காபுரி, தொட்டியம், உப்பிலியபுரம், திருச்சி 1, திருச்சி 2 இப்படிங்கிற அந்த தொகுதியை வந்து 5 தொகுதியை வந்து நீக்கிட்டு மணப்பாறைன்னு வந்து மாத்திடுறாங்க. அதன் பிறகு வந்து திருச்சி 1, 2 வந்து திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு அப்படின்னு வந்து மாற்றம் பெற்றது. அப்புறம் இந்த பக்கம் வந்து மணச்சநல்லூர், துறையூர் தனி தொகுதி அப்படின்ட்டு வந்து அதுல வந்து மாற்றம் பெறுது. அப்ப 2008க்கு பிறகுதான், அதாவது அதுக்கு முன்னாடி 2006ல அது சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திச்சிருக்குது. 2006க்கு பிறகு 2011ல தான் வந்து அடுத்த தேர்தல். ஆனா 2008ல தான் வந்து இந்த மறுசீரமைப்பு வந்து செய்யப்பட்டு 2011 முதலா இது மணப்பாறை சட்டமன்ற தொகுதி தேர்தலில் வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க. இதுல இப்போதைக்கு திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட, அதாவது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரா பி. அப்துல் சமது வந்து இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறார். இந்த தொகுதியோட அந்த ஒரு அளவு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இது மணப்பாறை, மருங்காபுரி, வையம்பட்டி அப்படின்னு 3 ஒன்றியங்களை ஒன்றிணைத்ததா இருக்கு. போன ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில சொல்லும் போதே நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம். இது மணப்பாறை வரைக்கும் வந்து லென்த்தா வந்து போகுது அப்படின்னு சொன்னோம். இதுல பியூட்டியே வந்து என்னன்னா, மணப்பாறை அப்படிங்கிற அந்த ஒன்றியத்திலேயே 21 ஊராட்சியில 7 வந்து ஸ்ரீரங்கம் வந்து இருக்கு. இப்ப மீதி வந்து 14 தான் வந்து இங்க இருக்கு, மணப்பாறையோட வருது. அடுத்தது மருங்காபுரியில வந்து ஒரு 49 ஊராட்சி, வையம்பட்டியில ஒரு 18 ஊராட்சி. இந்த அளவுக்கு வந்து இது மணப்பாறை தொகுதிக்குள்ள அடங்கி இருக்குது. மணப்பாறை நகராட்சியில வந்து ஒரு 27 வார்டு இருக்கு. அதுவும் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளாதான் வருது. அப்புறம் தோரங்குறிச்சியில இருக்கக்கூடிய பொன்னம்பட்டி பேரூராட்சி, இதுவும் இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதியோட தான் உள்ளடக்கி வந்து வருது. இதனுடைய அந்த விஸ்தீரணங்கிறது வந்து இந்த அளவுல இருக்கு. திருச்சி மாவட்டத்தினுடைய எல்லையில அமைஞ்ச ஒரு சட்டமன்ற தொகுதியா இருக்கு. இப்ப நடப்புல இருக்கிறதுங்கிறது 16வது சட்டப்பேரவை. ஆனா மணப்பாறை தொகுதி, மருங்காபுரி மற்றும் மணப்பாறை இது ரெண்டையும் நம்ம உள்ளடக்கணும்னா 14 முறை வந்து இங்க சட்டமன்ற தேர்தல் எதிர்கொண்டிருக்குது. ஏன்னா அதற்கு முன்னாடி வந்து மருங்காபுரி வந்து அதன் பிறகுதான் வந்து தொடங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 14 முறையில காங்கிரஸ் தொடர்ந்து 6 முறை ஆரம்ப காலத்துல தொடக்கம் யாரையும் கிட்ட அண்டவுட, அதன் பிறகு அதிமுக 80ல இருந்து வந்துடுறாங்க. திமுக ஒரே ஒரு முறைதான். எப்ப 96ல திமுகவினுடைய நேரடி வேட்பாளரா புலவர் பூமா செங்குட்டுவன் அவருதான் தேர்தல்ல வந்து நிக்கிறாரு. ஆனா அவரும் பின்னாடி வந்து அதிமுக மாறிட்டாரு. அப்ப இந்த மணப்பாறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொகுதி சீரமைப்பு அப்படின்னு வர்றது வரைக்குமே காங்கிரஸ் மற்றும் அதிமுக அதனுடைய கோட்டையா தான் வந்து இருந்திருக்கு. கடைசியில வந்து முழுக்க அதிமுக கோட்டை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எம்ஜிஆருக்குலாம் வந்து ரொம்ப வேண்டப்பட்ட தொகுதி மாதிரி மணப்பாறை, அதிமுக என்ன ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு தான் மக்களை வந்திருக்கு. இப்ப அதுலதான் திமுக 96ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2021ல தான் அப்துல் சமதை உள்ள கொண்டு வராங்க. மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணி கட்சிக்கு வந்து திமுக வந்து கொடுத்து உள்ள வராங்க. அதாவது இந்த மணப்பாறை தொகுதி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கான ஒரு தொகுதியா, ஏன்னா இதுவரைக்கும் வென்றுட்டு வந்த அந்த வேட்பாளர்கள் எல்லாம் குறிப்பிட்ட 2 சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அந்த இதை மாத்தி திமுக தான் முதல் முறையா வந்து ஒரு இஸ்லாமியர கூட்டணி கட்சி சிறுபான்மையினருக்கு அங்க வந்து அந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்கிறது தான்
இதுல வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா கடைசியா நடந்த தேர்தல்கள் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல தான் ஜெயிச்சாங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் ஆயிடுச்சு. இப்போ குறிப்பா ஊராளி கவுண்டர்கள் வந்தா மட்டும்தான் அங்க ஜெயிக்க முடியும், அவங்கதான் வந்து கேண்டிடேட், அவங்களுக்கான தொகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த தொகுதி வந்து ஆரம்ப காலங்கள்ல அப்படிலாம் இல்ல. அந்த மாதிரி ஆரம்ப காலங்கள்லாம் இல்லாம தான் இருந்திருக்கு. ஜமீன்தார், கடவுள் ஜமீன்தார் இருக்கிறாங்க, கோனார் கமிட்டி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. இது எலெக்ஷன்ல தேர்தல்ல நின்று ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் இப்ப கடைசியா இறுதியா வந்து முஸ்லீம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்ப முத்திரையர்களும் ஒரு முறை வந்து செல்வராஜ் கூட அங்க இருக்காரு. அப்ப என்னன்னா ஒரு கட்சி சார்ந்துதான் அங்க வந்து அதிமுகவுக்கான ஓட் பேங்க் இருக்கிற தொகுதி அது. ஆனா அது வந்து ஒரு சாதி சார்ந்துங்கிற மாதிரி ஒரு சாயல் பூசி இப்ப அந்த சாதியில உள்ளவங்க தான் அங்க நிக்கணுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கடைசி காலங்களில் உருவாக்கி. நீங்க சொல்ற மாதிரி அதிமுக கோட்டை அப்படின்னு சொன்னா அங்க எந்த சமூகம் பெரும்பான்மையா இருக்கோ அந்த வேட்பாளர் நிறுத்தணும்னு அவசியம் இல்லைல்ல. ஒரு சாதாரண வந்து ஒரு சிறுபான்மை சாதி அல்லது சிறுபான்மை சமூகத்தினரை நிப்பாட்டினா கூட ஜெயிக்கணும் தானே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்குங்கிற மாதிரியான உருவாக்கி இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. ஆனா இப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கவுண்டர், முத்தரையர் அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பரவலா இருக்கிற மாதிரியும், உடையார், ரெட்டியார், யாதவர், தேவர், பிள்ளைமார்கள் இப்ப இவங்களும் வந்து அதுல ஈக்குவலா கொஞ்சம் கலந்து இருக்கிற மாதிரிதான் வந்து சொல்றாங்க. ஆனா டாமினன்ட் வந்து கண்டிப்பா இப்ப நீங்க சொல்ற மாதிரி சிறுபான்மையினருங்கிறது வந்து ரொம்ப குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு இருக்கு. மணப்பாறை நகராட்சியில மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்தவர்கள் 22.95%, ஏறத்தாழ 23 விழுக்காடு கிறிஸ்தவர்களா வந்து இருக்கிறாங்க. முஸ்லீம்களை எடுத்துட்டா 11.3% வந்து பரவலா வந்து இருக்கிறதா ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. கண்டிப்பா. அதனாலதான் முஸ்லீம் சிறுபான்மையினர் சார்ந்தவர்களும் அங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. மணப்பாறையை ஜெயிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாங்கல்ல சல்மா, ஏற்கனவே ஏற்கனவே வந்து இந்த தேர்தல் வந்து குறைந்த ஓட்டுல தான் தோத்து போனாங்க 2006. ஆமா 2006 ஒரு குறிப்பிட்ட சமூகம் கிடையாது. இவங்க வாங்கினது 55,378. அதிமுகவை சேர்ந்த சின்னசாமி வாங்கினது 57,910. மிஞ்சி போனா வந்து ஒரு 2000 ஓட்டு கூட வந்து டிஃபரெண்ட் வரல. அவ்வளவு குறைவான 2000 ஓட்டுக்கும் குறைவான ஓட்டுகள். இப்ப அதுல இன்னொரு விஷயம் வந்து தாழ்த்தப்பட்ட பிரிவினரும் ஒரு 17% அளவுக்கு அங்க வந்து பரவலா இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த கால்குலேஷன் எடுத்துக்கிட்டோம்னாலே கிறிஸ்தவர்கள் ஒரு 22%, முஸ்லீம்கள் ஒரு 11, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு 17 இதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர்களே வந்து ஒரு சரிபாதிக்கு இணையா வந்து அந்த தொகுதியை வந்து இருக்கிறாங்க, பரவலா இருக்கிறாங்கிறது தான். அப்ப இந்த சமூகத்தினுடைய டாமினன்டான தொகுதின்னு நம்ம வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தொகுதியா இருக்குங்கிறது தான் கள நிலவரங்கள் காட்டுது. அப்துல் சமதுனுடைய வெற்றியும் அதை தானே வந்து காட்டுது. அதாவது இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிற மாதிரியான எதுவுமே அப்படி எதுவும் இது வரைக்கும் எழல. ஆனா அவர் சொன்ன கோரிக்கைகள்ல சிலதெல்லாம் அவர் நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அவங்கள்ட்ட வந்து இருக்குது. ஆனா அதற்கு அப்துல் சமது சொல்லுறது இந்த விவகாரம் தொடர்பா நான் தொடர்ந்து முயற்சிட்டு இருக்கிறேன். அது வந்து என்னன்னா பியாண்ட் த லிமிட் அப்படிங்கிற மாதிரிதான், அவரோட வரம்புக்கு அப்பாற்பட்ட விவகாரங்களா இருக்கு அப்படிங்கறதான் அதுல சொல்றாங்க. குறிப்பா அதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த பொன்னணி ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு வந்து இந்த மணப்பாறையில இருக்கு. அதனுடைய நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் கரூர் மாவட்டத்துல இருக்கு, பாசன பகுதியெல்லாம் திருச்சி மாவட்டத்துல இருக்கு. அப்ப இதுல வந்து யார் அதை வந்து பராமரிக்கிறது அப்படின்னு ஒரு சட்ட சிக்கல் ஒண்ணு இருக்கு. குறிப்பா அந்த பொன்னணி ஆறு வந்து தூர்வாராம வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப காலமா ஓடிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு சுற்றுலா தலமா வந்து மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்து முன்வைக்கப்பட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த பொன்னணியாருக்கு காவிரி ஆற்றிலிருந்து தனியா ஒரு வழித்தடம் அமைத்து வந்து நீரை வந்து கொண்டு வரதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. ஆனா அது நிறைவேறல. அப்படி அது வந்து ஒரு 40 அது ரொம்ப காலமா இருக்கிற ஒரு கோரிக்கையா வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இவரு நான் சட்டசபையில 3 முறைக்கு மேல நான் அதை பேசியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது இந்த பொன்னணியாறு சம்பந்தமான ஒரு சிக்கல். இவரோட சாதனைகளை என்ன சொல்றாருன்னா 40 வருஷமா அந்த பகுதியில வந்து ஒரு கல்லூரி அப்படிங்கிறது வேணும்னு ஒரு கோரிக்கையா இருந்தது. அந்த 40 ஆண்டு கால கோரிக்கையான அரசு கலைக்கல்லூரியை நாங்க வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சாதனையா சொல்றாங்க. வையம்பட்டியில வந்து ITI வந்து அமைய போகுதுன்னு இப்ப சமீபத்துலதான் வந்து அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. இப்ப இந்த MLA-னுடைய ஒரு முயற்சியினுடைய ஒரு பலனாதான் மணப்பாறை முறுக்குக்கு வந்து ஒரு புவிசார் குறியீடு வந்து பெறப்பட்டதை சொல்றாங்க. அப்புறம் மணப்பாறைனாலே மாட்டு சந்தை அது ஃபேமஸ். அந்த விதத்துல அந்த மணப்பாறை மாட்டு சந்தைக்கான அந்த அடிப்படை வசதிகளையும் இவர் வந்து செய்து கொடுத்திருக்கிறதா ஒரு தரப்புல வந்து சொல்லியிருக்கிறாங்க.
இப்ப நம்ம விசாரிச்ச வரைக்கும் மனிதநேய அந்த மக்கள் கட்சியில வந்து அப்துல் சமது வந்து திரும்ப ஆமா, கண்டிப்பா சீட்டு கேட்கிறாரு. கேட்கிறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலையும் வந்து அந்த தொகுதியை வந்து ஏன்னா சிறுபான்மையினர் இருக்காங்க, அவங்களும் அதுல வந்து கேட்கறதா, அதாவது கூட்டணி கட்சிக்குன்னு முடிவாயிடுச்சுன்னா இவங்கெல்லாம் முன்னாடி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திமுக கூட்டணி தலைமையுமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுக்கு வேணா நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க, இல்ல வேற எங்கேயாவது போட்டிடணும்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா 2-3 கூட்டணி கட்சிகளை வந்து மனப்பாறை வச்சு திமுகலயே கேக்குறாங்க. என்ன காரணம்னா தூரங்குறிச்சியில வந்து இப்ப மதிமுகல மாநில மகளிர் செயலாளர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஊர்தான். அவங்க வந்து 2 விதமான விஷயத்த மனப்பாறை கேட்கறாங்க, திருச்சி கிழக்கு கேட்கறாங்க. இப்ப மதிமுக ஒதுக்குனா ஏதாவது ஒரு சீட் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப மனப்பாறை வேணுங்கிற மாதிரி அவங்க வந்து சிறுபான்மையினராகவும் இருக்கிறாங்க, மணப்பாறை சொந்த ஊராகவும் போயிடுறதுனால அவங்க மணப்பாறை ஈஸியா டிக் பண்ணிடுவாங்க. தேமுதிகல இருந்து அவங்க ஒரு மாவட்ட செயலாளர் வந்து பாரதிதாசன் வந்து கேட்கிறாரு. அவரும் அங்க சீட்டு பணம் கட்டிருக்கிறாரு. தேமுதிக திமுகவோட கூட்டணி உறுதியாயிடுச்சு. ஆமா, மணப்பாறையில வந்து அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருவாருன்னே பேசுறாங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து திமுகல வந்து ஒன்றிய செயலாளரோட ரிலேட்டிவ், எப்படி தேமுதிக சீட்டு வாங்கி கொடுத்துருவாங்க, அவங்க மாமனார் சீட்டு வாங்கி கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு இது. மாமனார் திமுக கட்சியில முக்கியமான நிர்வாகி இல்ல இருக்கிறாரு. அதனால வந்து வாங்கிடுவாங்கிற பேச்சு பரவலாவே அங்க அந்த ஏரியால இருக்குது. எதுவா இருந்தாலும் யாருக்கு சீட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய குழப்பமா தான் இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இவ்வளவு இருக்குது. இல்ல இப்ப நீங்க சொல்றத பார்த்தா திமுகவே நேரடியா வரலன்னாலுமே கூட்டணி கட்சிக்கு கொடுக்கறதா இருந்தாலுமே தேமுதிகவுக்கு கொடுக்கறதா, மதிமுகவுக்கு கொடுக்கறதா, அப்துல் சமது அவருக்கே திரும்ப கொடுக்கறதா, இல்ல சிபிஐக்கு கொடுக்கறதாங்கிறத இதுலயே போட்டி வந்துருது. இவ்வளவு டிமாண்டா இருக்குது. இதுல திமுகலயே நீங்க பாத்தீங்கன்னா தெற்கு மாவட்ட அவரு பண்ணப்பட்டி கோவிந்தராஜ், அப்புறம் மணப்பாறை முன்னாள் ஒன்றிய சேர்மன் அமிர்தவல்லி, ஐயம்பட்டிக்கு முன்னாள் ஒன்றிய சேர்மன் ராஜலட்சுமி. இல்ல இப்ப திமுகவிலே வந்து லிஸ்ட் பெருசா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் நலவாரிய உறுப்பினர் அந்த பண்ணப்பட்டி கோவிந்தராஜ் தான் முன்னாடி வந்து டாப்ல இருக்கிறாரு. சல்மா முன்னப்பவே வந்து அவர் தான் அவருக்கு சீட்டு கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தாரு. உங்களுக்கு அப்ப கூட ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொன்னாங்க. அவர் வந்து வேலை செய்யாம போயிட்டாரு, அவர்தான் தோத்து போயிட்டாங்க கூட அப்படி பேச்சு இருக்கு. அப்புறம் ஒன்றிய சேர்மன் நீங்க சொன்ன மாதிரி அமிர்தவல்லி, வழக்கறிஞர் கிருஷ்ணகோபால், அப்புறம் பாலசுப்ரமணியன், அப்புறம் கீதா ராஜா காவேரி மணியன், கீதா மைக்கேல் ராஜ், மும்பை நாகராஜ், அப்புறம் முகமது ஹக்கீம், வெங்கடேஸ்வரன். நான் சொல்றது திமுகவுக்குள்ளேயே இத்தனை டிமாண்ட் இருக்குது. காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ் அத சொல்லுங்க. அப்ப காங்கிரஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வையம்பட்டி ரமேஷ், முருகேசன், வீரபாண்டியன், தமிழரசன் சொல்லிட்டு அங்க வந்து அது ஒரு டீம் வந்து வேலையை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப இது வந்து ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலாதான் வேட்பாளரை வந்து நியமிக்கிறதுலயே வந்து ஒரு இடியாப்ப சிக்கலா திமுக பயங்கர டிமாண்ட் இருக்குது. ஆமா, கூட்டணி கட்சி ரொம்ப டிமாண்ட். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து இது கூட்டணி கட்சிக்கு தான் போக வாய்ப்பு இருக்கிற மாதிரி வந்து நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா தெரியுது. அப்படி ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு வந்து போகும் பட்சத்தில் அந்த செல்வாக்கு மிகுந்த நபரால வந்து ஈஸியா வந்து ஜெயிச்சவங்க வந்து வேற எங்கேயாவது நான் போய்க்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் அந்த இடத்துக்கான புதிய கூட்டணி கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வேற டிமாண்ட் இருக்கா? தொகுதி வேணாங்க அப்படின்னு சொன்னாதானே அவங்க அதை விருப்பப்பட்டு தான் இருக்காங்க. ஆமா, அவங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டாங்க, இன்னும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து நெகட்டிவ் கிடையாது. அப்ப திரும்ப அதுலதான் அவங்க நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதிமுக விவகாரத்துலதான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த சந்திரசேகரும் சின்னசாமியும் கண்டிப்பா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே வந்து எம்எல்ஏக்களா இருந்தவங்க. உடம்பு சரியில்லாம போய் திருப்பி நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. சரி, ஆனா என்ன பிரச்சனை, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு டாக்டர் வந்து கார் ரேஸ் இறங்கின மாதிரி இறங்கி உள்ள வந்து ஒரு வருஷத்துக்குள்ள இப்ப அவங்க அப்பா வந்து அதிமுகல ஒன்றிய செயலாளர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தாருன்னு சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு காலம் அப்புறம் கட்சி மாறி தேமுதிக போய் அப்படியே முடிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ், ஒரு டாக்டர், எலும்பு சம்பந்தமான டாக்டர். நானும் என்னடா திடீர்னு பார்த்தா டாக்டர் சீட்டு, அது விஜயபாஸ்கர் வந்து அவருக்கு ரொம்ப சிபாரிசு பண்றாரு. அப்புறம் பழனிசாமி அவரு அதிமுகவோட பொதுச் செயலாளர் கூட நெல்லாம் ஒருத்தர் இருக்கிற இளங்கோவன் ஒருத்தர் இருக்கிற முஸ்லீம்ல அவர் டாக்டர் முஸ்லீம்ல காலேஜ் வச்சிருக்காரு. சரி சரி, இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து இவரை இந்த டாக்டரை புஷ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா விஜயபாஸ்கர் ரொம்ப இவங்களுக்கு இவரை சிபாரிசு பண்ணி இவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல, ஏன்னா பக்கத்துல விராலிமலை இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து இவரு இங்க மணப்பாறையில உள்ள நுழைஞ்சு இங்க இவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. முழு மூச்சா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் மாநில அளவுல பொறுப்பு வரை வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா, இது மருத்துவரினுடைய மாநில துணை செயலாளரா இருக்கிறாரு. தனி ஆவர்த்தன அவர் பார்த்தா, நானு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பார்த்தா வெறும்
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த சோசியல் மீடியால வந்து பிகேவியர்ஸ்லாம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் ப்ரமோஷனுக்காக பேசியிருக்காரு. எலும்பு சம்பந்தமானதெல்லாம் ப்ரமோஷன் பேசி வீடியோ பேசி பழகி வீடியோ பேசியிருக்காரு. அப்புறம் அப்படியே திருச்சி மாருதி ஹாஸ்பிட்டல்ல தான் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பார்ட் டைமா இருக்காரு. அது வந்து இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப என்ன அங்க ட்விஸ்ட் வருதுன்னா, இவர் நேருவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவங்க 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 ரொம்ப நெருக்கமானவர். ஆனா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்து திடீர்னு வந்து அதிமுக பாசம் வந்து உள்ள உள்ள இறங்கி மணப்பாறை முழுக்க எல்லா கோயில்கள் மசூதி எல்லாத்துக்கும் பொது மருத்துவம் நடந்து அரசியலை வச்சுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரமோஷன் பண்றாரா, இல்ல இந்த 2 ப்ரமோஷனையும் வச்சுட்டு அரசியல பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாராங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான. ஆனா மொத்தத்துல மீடியா வெளிச்சத்துக்கு வெளியில வந்துட்டாரு சீட்டு வாங்கிடுவோம் அப்படிங்கிற மைண்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி திருச்சி வந்தப்ப மணப்பாறை தொகுதி எப்படியா காப்பாத்துங்கன்னு ஒரு பெரிய பரபரப்பா குரல் எல்லாம் கிடைச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு தனி நபர் ஒருத்தர் வந்து திடீர்னு முளைச்சு தேர்தல் நிக்கிறேன்னு சொல்லி மசூதிக்கு போறது, அப்புறம் பொது கேம்ப் வைக்கிறது, சர்ச்சுக்கு போறது, அப்புறம் ஹாஸ்பிட்டல். அப்ப என்ன விஜயபாஸ்கர் எப்படி விராலிமலையில எப்படி வந்து தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறாரோ அதே பாணியில இவரை கொண்டு உள்ள இறக்கி விட்டது. இப்ப லோக்கல்ல உள்ள ஆட்கள் நாங்களாம் வந்து இங்க ரொம்ப காலகாலமா கட்சியில இருக்கிறோம், கட்சி வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து உள்ள வந்து நான் தான் வேட்பாளர் எனக்கு எடப்பாடி சொல்லிட்டாரு, நான் வந்து பேசிட்டோம், நாங்க முடிச்சிட்டோம், விஜயபாஸ்கர் இப்படி அப்படிங்கிற மாதிரியான பேச்சு வந்து மணப்பாறைக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து நீங்க கே நேருக்கு சொந்தக்காரரா இல்ல நெருங்கினவரா? இல்ல அவங்க பிசினஸ் ரீதி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க மாருதி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க அமைச்சரோட நேரு அவங்க பொண்ணு கண்காணிப்புல தான் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புதுசா போன டிசம்பர்ல வந்து புதுசா ஒரு எக்ஸ்டென்ஷன் அந்த அவங்க ஹாஸ்பிட்டலோட பிரிவுக்கு வந்து கெஸ்டா வந்து நேரு, அப்புறம் நம்ம திருச்சி மேயர் அன்பழகன், இவங்க மருத்துவர் விஜயகுமாரனுடைய மருத்துவமனை. ஆமா, அதுக்கு திறப்பு விழாவுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இவங்கதான் தியாகராஜன் எம்எல்ஏ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் போயிருக்கிறாங்க. அப்ப சரி, அப்போ ஒரு திமுகவோட ஆட்களோட நீங்க வந்து ரொம்ப நெருக்கமா இருந்துகிட்டு நீங்க ஏடிஎம்கள் எப்படி நீங்க வந்து சீட்டு கேட்கலாம்? அது எப்படி விஜயபாஸ்கர் வந்து அதுக்கு வந்து விஜயபாஸ்கரும் இல்ல இவங்க எடப்பாடி அவங்களோட ஆட்களும் இப்படி வந்து லோக்கல் அதிமுக வந்து பெரிய அதிருப்தியில தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்யூனிட்டியில நம்ம இருந்துட்டோங்கிறதுனால ஊராளி கவுண்டர்னால சீட் எனக்கு கிடைச்சிடும், நாம ஜெயிச்சிருவோம், நமக்கு தான் சீட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்கனவே ஆரம்பத்துல பேசணும் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு கட்சிக்கு செல்வாக்க நடந்தா ஒழிஞ்சு ஒரு கம்யூனிட்டிக்கு செல்வாக்க இடம் கிடையாது. அதுதான் எதார்த்தமா முடிச்சோங்க. ஆனா இந்த இன்னைக்கு இருக்கிற மாஸ் மீடியாவோட பயன்படுத்திட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இவங்கதான் பெரிய ஆளுங்க, இவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் உருவாக்குறது தான் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதிமுக தலைமை என்ன பண்ணுதுன்னு தெரியல, இதை எப்படி அதிமுக தலைமை எடுத்துக்குதுன்னு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது, ஒருவேளை தெரிஞ்சிருந்தாங்கன்னா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், டாக்டர் வந்து தன்னை வளர்த்துக்கிற இடத்துல இருந்து அரசியலுக்கு வராரா இல்லையா, ஹாஸ்பிட்டல் நல்லா பிரபலப்படுத்திட்டாருன்னா நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா இப்ப இந்த தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு மருத்துவர்கள் பலரும் வந்து போட்டி விருப்ப மனு கொடுத்த மாதிரி ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப அதிமுகலே இருக்கிறாங்க. இப்ப நீங்க திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரணா ஹாஸ்பிட்டல் செந்தில்குமார்னு சொல்றாங்க, அவரு வந்து நேரு எடுத்து நிக்கிறதுக்கு திருச்சியில சீட்டு கேட்கிறாருன்னு சொல்றாங்க. சரி, அவர் ஏதாவது ஒரு சீட்டு கொடுக்குன்னு சொல்லி கேட்கிறாருன்னு சொல்றாங்க. அப்புறம் இவங்க நம்ம விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டல், ஜிவிஎன் ஹாஸ்பிட்டல், அவர் வந்து அவர் ஒரு சாதி ஏற்கனவே ஒரு அமைப்பினுடைய தலைவரா தானே இருக்கிறாரு. சாதி ரீதியா இருந்தா எனக்கு சீட்டு கொடுக்குன்னு சொல்லி அந்த டாக்டர் வச்சுக்கிறாரு. இப்ப டாக்டர் எல்லாம் ப்ரொஃபஷனல் விட்டுட்டு அரசியல் இறங்குறது தான் இப்போ காலமா இருக்கும். எல்லாம் விஜயபாஸ்கர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியில் இருப்பார் போலதுன்னு தோணுது நமக்கு. தனியா ஒரு மருத்துவர் டீமை வந்து களமிறக்குறாரா? விஜயபாஸ்கர் சமீபமா போட்ட ஒரு வீடியோ வந்து ஒரு ரொம்ப செயற்கைத்தனமா இருந்தது. ஒரு வீடியோ சோசியல் மீடியால வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கூடவே மைக்கு செட் பண்ணி என்ன கொடுமையா இருக்கு. இதெல்லாம் வந்து இதுதான் சோசியல் மீடியா ப்ரமோஷன். இன்னொருத்தோட வழியை வந்து தன்னோட அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுது. ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு, இது அவரு காலேஜ் வச்சிருக்கிறாரு, ஏகப்பட்ட குவாரிகள் இருக்குது, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த எம்எல்ஏ சீட்டு தான் வந்து அவருக்கு மிக முக்கியமானது. இப்ப அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கான கோர்ட்டு மூலமா வந்து ஒரு தேதி எல்லாம் குறிப்பிட்டு நெருக்கடி எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதெல்லாம் மீறி வந்து நம்ம லோக்கல்ல ஜெயிச்சு எம்எல்ஏவா இருந்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் பாதுகாப்புங்கிறதுனால முழு நேரமா ஒரு ப்ரொமோஷன் பாஸ்கரா மாறிட்டாரு. அவர் விஜயபாஸ்கர் ப்ரொமோஷன் பாஸ்கரா மாறிட்டாரு. அதே விஜயபாஸ்கர் பண்ற ப்ரொமோஷனை தான் இந்த டாக்டர் விஜயபாஸ்கரும் இப்ப விஜயகுமாரும் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது தான் நமக்கு தெரியுது. நமக்கு என்ன பண்றாங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி டாக்டர்கள் ஒரு பக்கம் கிளம்புறங்கிற மாதிரி தமாகவுல இருந்து வந்து ஒரு பள்ளியினுடைய ஒரு அதிபர் விஜய் அப்படிங்கிறவர், அவரும் வந்து அந்த இங்கிட்டு கூட்டணி கட்சி மாதிரி அங்கிட்டு அந்த கூட்டணி கட்சியில இருந்து அவரும் வந்து மூச்ச போடுற மாதிரி வந்து கேக்குற மாதிரி வந்து ஒரு தகவல் வந்து சொல்றாங்க. சரி,
மீதி பாஜக பத்திலாம் அதுல சொல்ல தேவையில்லை. அது சிவசுப்பிரமணியன், செந்தில் தீபக், பொன்வேல், சுரேஷ் இப்படின்னு ஒரு 4-5 பேரை சொல்றாங்க களத்துல இருக்காங்க. நாத்தாக்கா நீ யாரை நிப்பாட்டினாலும் சரி நிப்பாட்டாட்டியும் சரி அப்படின்னு அருணகிரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வேட்பாளர் அறிவிச்சுட்டு அவர் கிளம்பிட்டாரு. என்ன நடந்தாலும் ஒரு 15,000 ஓட்டு கேரண்டியா இருக்கும். கண்டிப்பா இப்போ ஒருவேளை அந்த 15,000 ஓட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தலில். தேமுதிகவிலேயே இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாரதிதாசன் போட்டிடுறாரு அப்படிங்கறத தாண்டி அவருக்கு ஈக்குவலா TR சரவணன், முல்லை சந்திரசேகர் அதே தேமுதிகவில இருந்து இருக்கிறாங்க. ஆனா ப்ரிஃபரன்ஸ் பார்த்தா நீங்க மாவட்ட செயலாளர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா மாவட்ட செயலாளர் யாரை சொல்றாங்களோ அது எந்த கட்சியா இருந்தாலும் திமுக மாவட்ட செயலாளர் நிக்கிறங்கிறப்ப வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மாவட்ட செயலர் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பாங்க. இப்ப நீங்க தேமுதிக பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் என்ன முடிவு, அவர் வேணான்னு நகர்ந்தாருன்னா வேற ஒருத்தர் சிபாரிசு பண்ணுவாங்க. இல்ல அவர் வேணும்னு சொன்னாங்க. இப்ப அதுவே வந்து கட்சி தலைமை நம்ம வந்து மனப்பாறையை கேட்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா மட்டும்தான் இந்த சாத்தியக்கூறுகள் இருக்கு. கட்சி தலைமை இதை பத்தி வேணாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவரும் மனப்பாறை வெற்றிக்காக உழைக்கிறாளா மாறி அடுத்து அந்த குறிப்பிட்ட சமூகம் அங்க இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா நம்ம ஆட்கள் இருக்கு, நம்மளும் போட்டி போடலாம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க எல்லாத்துக்கும் தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லயும் வராங்க. சரி, இந்த மத்த இந்த கால்குலேஷன் எல்லாம் இருக்கட்டும் சார். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுடைய அந்த ஓட்டு சதவிகிதங்கிறது எந்த கட்சிக்கு எவ்வளவு இருக்கு? இல்ல நம்ம வந்து ஒரு கருத்து கணிப்புலாம் நம்ம சொல்றது கிடையாது. மக்கள் வாக்களிச்ச இடத்துல இருந்தா நம்ம அந்த வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் தான் நம்ம ஒரு கால்குலேஷன் போடுறோம். ஏன்னா மக்கள் ஓட்டு அளிச்சது இது நம்ம வந்து கற்பனையா நாங்க இவ்வளவு பத்தி கேட்டோம் அவ்வளவு பத்தி கேட்டோம் ஒரு டேட்டாவின் அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம். 2021 தேர்தலில் வந்து மாமக நின்று மனிதநேய மக்கள் கட்சி 98,077 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக வந்து 85,800 பிஜேபியோட சேர்ந்துதான் அப்ப நின்னாங்க. அப்படி நின்னதுல வந்து 12,243 ஓட்டு வித்தியாசத்துல அவங்க ஜெயிச்சிருக்காங்க தேர்தல்ல. இப்ப MP தேர்தல வந்து அதிமுக தனியா பிஜேபி தனியா நின்றுருக்கு. அப்படி நின்னதுல வந்து அதிமுக 70,000 ஓட்டு வாங்கியிருக்கு, பிஜேபி வந்து 17,822 ஓட்டு. ரெண்டையும் சேர்த்தாலே 87 தான் வருது. 88,618 வருது. ஓகே. ஆனா திமுக வாங்கின ஓட்டு வந்து 96,224 ஓட்டு பாராளுமன்ற தேர்தல்ல மணப்பாறை தொகுதிக்கு மட்டும் வாங்கினது. சட்டமன்ற தொகுதியில அப்துல் சமது ஜெயிச்சப்ப வாங்கின ஓட்டு 98,077. நம்ம 2,000 ஓட்டு குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஆனா அதை மெயின்டைன் பண்றாங்கல்ல. இதுல இன்னொரு ரெக்கார்டும் சொல்லியே ஆகணும். அந்த மரங்காபுரி மற்றும் மணப்பாறை அந்த சட்டமன்ற தொகுதியிலேயே ஜெயிக்கக்கூடிய கட்சி வாங்கின ஓட்டுங்கிறது இருக்குல்ல, ஹையஸ்ட் இருக்கு இல்லையா, வித்தியாசங்கிற ஹையஸ்ட் வித்தியாசம் 10,000 அது இருக்கட்டும். வாங்கினது அதிமுக வந்து அதிகபட்சம் 91,399 தான் ஹையஸ்ட் அவங்க. மீதி 81,000, 57,000, 65,000, 76,000, 62 இப்படிதான் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கக்கூடிய கட்சி வாங்கின ஓட்டு. அதுல திமுக தான் நீங்க சொல்ற அந்த சாதிங்கிற கால்குலேஷன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிறுபான்மையினரை வந்து நிப்பாட்டி வாங்கின ஓட்டு 98,077. அதான் நீங்க அது வந்து 80% ஓட்டு வாங்கிருக்குன்னு சொல்றாங்க. ஓட்டு தொகை 2,89,713 ஓட்டு சொல்றாங்க. ஓகே. அது 80% வந்து 80% பேர் வாக்களிச்சிருக்கதா சொல்றாங்க. சரி சரி. அதுதான் வந்து என்னன்னா இப்ப இந்த MP தேர்தலையுமே வந்து திமுக கூட்டணி தான் வந்து முன்னணியில் இருக்குது. இப்போ ஒன்னும் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் ஒன்னும் ஆகல. இந்த 2 வருஷத்துல சேஞ்சஸ்ங்கிறது இவங்க விஜய் ஃபேக்டர் மட்டும் தான் சொல்றாங்க. அந்த விஜய் ஃபேக்டர் வந்து இவ்வளவு பெரிய ஓட் பேங்க் எல்லாம் வாங்கி ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு 42% இருக்கலாம். இப்போ வந்து ஓடி 42% தனியா நின்று ஜெயிச்சிடலாம். அப்படிதானே நம்ம தேர்தல். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. 10,000 ஓட்டுல இருந்து 12,000 ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப நாம் தமிழர் தாக்காவே அப்படி கிளைம் பண்ணிக்கிறது இல்ல. சரி போவோம். அப்ப இப்ப இருக்கிற காலம் வந்து திமுகவுக்கு பாசிட்டிவா தான், திமுக கூட்டணி கட்சிக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. இப்போ வரைக்கும் இருக்கிறது. யார் திமுக கூட்டணி நிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாம். அடுத்து எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.